நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீரற்ற மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டால் எப்படி கர்ஜனை பண்ணுமோ அது மாதிரியான பயங்கரமான கர்ஜனை ஒலி மட்டும் கேட்டது. மாறி மாறி கதையால் அடித்து கொண்டார்கள். துரியோதனன் உடம்பெல்லாம் ரணப்பட்டு போய் இவ்வளவு மோசமான நிலையில் கடைசி யுத்தம் பண்ணுகிறான். அப்பொழுதும் சோர்வடைந்தவனைப் போல் யுத்தம் செய்யாமல் பீமனோடு போரிடுவதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். பீமனும் மாறி மாறி அடித்தான் துரியோதனனை. அவனை வீழ்த்துவதற்கு வழி தெரியவில்லை. துரியோதனன் கதாயுத்தத்தில் அவ்வளவு மேம்பட்ட திறமை உடையவன். தேரில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் இடத்துல சொன்னார், பீமனால துரியோதனனை ஜெயிக்க முடியாது. துரியோதனனை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவனுடைய உடம்பில் அவன் தொடையில் அடித்தால் மட்டும்தான் அவன் வீழ்வான். வேறு எந்த இடத்தில் அடித்தாலும் அவனை வீழ்த்த முடியாது. ஆகவேதான் பீமன் அடிக்க அடிக்க துரியோதனன் உற்சாகத்தோடு சண்டையிடுகிறான். அவன் வீழ வேண்டும் என்றால் தொடையில் அடிக்க வேண்டும். கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார் அர்ஜுனன் இடத்தில். அங்கே பீமன் துரியோதனோட சண்டை போட்டு கொண்டிருந்தான். அந்த பீமன் பார்க்கும்படியே அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு தான் தொடையில் தட்டி காட்டினான். தன் தொடையில் தட்டி சைகை காட்டினான். உடனே பீமனுக்கு புரிந்து விட்டது, ஓகோ தொடையில் அடித்தா தான் துரியோதனன் வீழ்வான் என்று கதை எடுத்து தொடையில் அடிக்க போனான். இவன் அடிக்க போக துரியோதனன் மேலெழுந்து துள்ளினான். ஆக அடித்த அடி சரியா தொடையில் பட்டு அவன் தொடையின் வழியாகத்தான் உயிர் போக வேண்டும் என்பது அவனுக்கு இருந்த விதி. அடிபட்டதுனால கால் அருந்து போய் சமந்த பஞ்சகத்தில் அப்படியே வீழ்ந்து விட்டான். இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தான். கால் அருந்த நிலையில் விழுந்து கிடக்கிறான். அவனை இவ்வளோ பெரிய சவாலாக அடித்து வீழ்த்திய பீமனுக்கு ஆத்திரம் அடங்கலை. அவன் நேராக பக்கத்தில் போனான். போய் தன்னோட காலை எடுத்து சமந்த பஞ்சகத்தில் விழுந்து கிடக்கிற துரியோதனன் தலை மேலே மிதிச்சான். இந்த காட்சியை தர்மர் பார்த்தார். 2 பேருக்கும் சண்டை நடந்தது, கதையினால் அடித்து வீழ்த்திட்டேன். இதுக்கு மேலே என் கண் முன்னால் அவன் தலையில் மிதித்து நீ அவமானப்படுத்துறதை என்னால் சகிக்க முடியாது. ஒரு மன்னனாக இருந்த துரியோதனனை நீ இப்படி அவமானப்படுத்துவது சரியல்ல என்று சொன்னவன் தர்மன். பீமன் ஆத்திரம் அடங்க துரியோதனன் தலையில் மிதிக்கிறார். இந்த கதா யுத்தம் பண்ணி தலைமுடியெல்லாம் அப்படியே கலைந்து கிடக்கிறது. ரத்த வெள்ளத்தில் அவனை அப்படியே விட்டுட்டு சண்டை முடிந்து விட்டது. பீமன் திரும்பி விட்டான். எல்லாரும் போய்விட்டார்கள். இவன் வீழ்ந்த செய்தி தெரிந்து அஸ்வத்தாமா, கிருப்பர், கிருதவர்மா, சஞ்சயன் எல்லாரும் வந்தார். இங்கே வந்து பார்த்தால் மன்னாதி மன்னனாக இருக்கிற துரியோதனன் இரத்த சேட்டில் விழுந்து கிடக்கிறான். தலைமுடியெல்லாம் கலைந்து கிடக்கிறது. சஞ்சயன் பக்கத்தில் போய் காலருந்து கிடந்த துரியோதனனுடைய தலைமுடியெல்லாம் கையால் கோதி சீர்படுத்தினான். அவன் அப்படியே இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து துடித்து கொண்டிருக்கிறான். வீழ்ந்து கிடக்கிற அந்த துரியோதனனை பார்த்த இந்த மூவராலும் சகிக்க முடியவில்லை. அவங்க மனசெல்லாம் அவர்களுக்குள் பேசிக்கொண்டது, அன்றைக்கே யுத்தம் வேண்டாம்னு சொல்லும் போது கேட்டிருக்கலாமே, இவ்வளோ பெரிய அழிவை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது, மிகப்பெரிய அழிவு வந்து சேர்ந்து விட்டது என்று அவர்களெல்லாம் மனதிற்குள் நினைக்கிறார்கள். அதில் ஒருத்தன் அஸ்வத்தாமா துரோணாச்சாரியார் புள்ளை, அவன் நினைச்சான் இந்த நிலையில் கூட துரியோதனனை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று. ஆவி போகிற நிமிஷத்தை எண்ணிக்கொண்டு இரத்த மடுவில் வீழ்ந்து கிடக்கிறான். இந்த நிமிஷத்தில் அவனை சந்தோஷப்படுத்தணுமானா என்ன செய்யறதுன்னு யோசிச்சான் அஸ்வத்தாமா. நேராக புறப்பட்டு போய் பாண்டவர்களின் குழந்தைகள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்த பாசறைக்குள்ள போய் அவங்க தலையெல்லாம் கொய்து கொண்டாந்தான். அவர்கள் தலைகளை எல்லாம் கொய்து கொண்டு வந்து துரியோதன முன்னால் வைக்கிறான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பாண்டவர்களின் வம்சமே இல்லாமல் பண்ணிட்டேன் பார் அப்படின்னு இளம் பாண்டவர்கள் தலைகளை எல்லாம் கொய்து கொண்டு வந்து வைத்தான். இதை பார்த்தா துரியோதன சந்தோஷப்படுவான். மகாபாரத கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பாண்டவர்களை வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன், ஈ இருக்கும் இடமும் கொடேன் என்று சொன்னவன், ஊசி முனை நிலமும் அவர்களுக்கு உலகில் இல்லை என்று சொன்னவன், பாண்டவர்கள் என்கிற நாமதேயமே இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் முதல் முறையாக மனம் மாறி பேசினான். இந்த
இந்த சிறார்களின் சிரத்தை எல்லாம் கொய்து கொண்டு வந்து வைத்த அஸ்வத்தாமா சொன்னான், உன்னை எதிர்த்த பாண்டவர்களின் குலத்தை அழித்து விட்டேன். துரியோதனன் பாராட்டுவான்னு அஸ்வத்தாமா சொல்லுகிறான். ஆனா துரியோதனன் சொன்னா, அஸ்வத்தாமா என் பகை பாண்டவர்களோடு முடிந்து விட்டதடா, குலம் தழைப்பதற்காக எஞ்சி இருக்கிற இளம் சிறார்களை போய் கொன்றாயே, இது என்ன கொடுமை என்றான் துரியோதனன். முதல் தடவை மனம் மாறி பேசிய இடம். என் பகை அவர்களோடு முடிந்து விட்டது, இவர்களையெல்லாம் இந்த இளஞ்சிறார்களின் தலைகளையெல்லாம் கொய்து கொண்டு வந்திருக்கிறாயே, இவர்களை கொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஏன் ஏற்பட்டது, ஏன் இப்படி செய்தாய்? அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னா, அவர்கள் முகங்களை எல்லாம் பார்த்தால் அவர்களின் தந்தையர்களின் முகம் போல் இருக்கிறது. அஸ்வத்தாமா இந்த கொடுமையை நீ செய்யலாமா என்று துரியோதனன் மனம் மாறி பேசிய இடம். பாராட்டுவான்னு நினைச்சு வந்த அஸ்வத்தாமா ஒரு பக்கமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான். இந்த கிருப்பரோடையும் கிருத்தவர்மாவோடையும் இருந்த சஞ்சயன் பக்கத்துல போனான். துரியோதனா, இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வரும் என்று நாங்கள் கனவிலும் கருதவில்லை, இப்படி வீழ்ந்து கிடக்கிறாயே, ஏதாவது உன் மனைவிக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா? ஆவி போவதற்கு கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சஞ்சயன் கேட்டான், உன் மனைவிக்கு ஏதாவது சொல்லணுமா பானுமதிக்கு? துரியோதனன் ஒரு பதில் சொன்னான் பாருங்கள். பாரத கதையில் சிறமேல் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய பகுதி. சஞ்சயன் கேட்கிறான், உன் பத்தினிக்கு என்ன சொல்ல வேண்டும், உன் மனைவிக்கு என்ன சொல்ல வேண்டும்? துரியோதனன் சொன்னான், பகைவர்களால் தாக்கப்பட்டு கால் அறுபட்ட நிலையில் சமந்த பஞ்சகத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டு தன் கணவன் துடிக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட பிறகும் தன் உடல் கூட்டில் உயிரை சுமந்து கொண்டிருப்பவள் என்றாடா என் பத்தினியை நினைத்தாய் என்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த செய்தி கேட்ட உடனே அவள் உயிரை விட்டிருப்பாளடா, அதுபோல் தான் நடந்தது. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே பானுமதி உயிரை துறந்து விட்டாள். இவன் சொல்லுகிறான், இத்தனை சோதனையான வேதனைகளையும் நான் உயிருக்கு அல்லாடி கொண்டு சமத பஞ்சகத்தில் கிடக்கிறேன் என்கிற செய்தி தெரிந்த பிறகுமா தன் உடல் கூட்டில் உயிரை சுமந்து கொண்டிருப்பாள் என்று என் பத்தினியை நினைத்தாய்? அவள் எப்பொழுதோ மாண்டு போயிருப்பாளடா. அப்படியானால் அவன் மனைவியை பற்றி எப்படி சரியாக கணித்து வைத்திருந்தான் பாருங்கள். பல தீமைகளை செய்தான், ஏராளமான அநியாயங்களை புரிந்தான். ஆனால் பாரத கதையில் நட்பை பேணுகிறவனாகவும் மனைவியை நேசிக்கிறவனாகவும் இருந்தான். நட்பை பேணுகிறவனாக இருந்தான். பாரத கதையின் முதல் தரமான நட்பு எது என்றால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உண்டான நட்பு. அந்த நட்புக்கு ஈடு இணையே கிடையாது. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நட்பு, ஐயப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நட்பு, உன்னதமான நட்பு என்றால் முதல் தர நட்பு துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு இடையில் உண்டான நட்பு. மகாபாரத கதையில் தன் மனைவியை அவ்வளவு மாண்போடு நடத்திய ஒரு மனிதம் துரியோதனிடத்தில் இருந்தது. இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் என்றால் பாண்டவர்களில் சிறந்தவன் என்று சொல்லப்படக்கூடிய அர்ஜுனன் கூட போற ஊர்ல எல்லாம் ஒவ்வொரு கல்யாணமா பண்ணிக்கிட்டே போனான். அவன் மனைவிமார் எத்தனை பேர்னு ஒரு பட்டியல் தான் போட வேணும். ஆனால் துரியோதனன் எப்படி ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதனா இருந்தாரோ அதுபோல் துரியோதனன் ஏகபத்தினி விரதனா இருந்தான். இது வெளிப்படையாக விளம்பரப்படுத்தப்படாததற்கு காரணம் என்ன என்றால் அவன் எதிர்கதை தலைவனாக போய்விட்டான் என்பதுதான். ஆங்கிலத்தில் give the devil its due என்பார்கள். அவன் தீயவனாக இருந்தால் கூட அவனிடத்தில் என்ன நல்லது இருக்கிறது என்று பாருங்கள். அவனிடத்தில் பல தீய குணங்கள் இருந்தாலும் அவன் ஏகபத்தினி விரதனாக இருந்தான். தன் மனைவியை மாண்போடு நடத்துகிறவனாக இருந்தான். அவளை பற்றி சரியாக புரிந்து வைத்திருந்தான். தன் நண்பனை பற்றி நம்பிக்கை உடையவனாக இருந்தான். சஞ்சயனிடத்தில் சொல்லுகிறான், அவள் இன்னும் உயிரோடு இருப்பாள் என்றாடா நினைத்தாய்? பாரத கதையை அந்த இடத்துல விட்டுட்டு பின்னால போய் பாருங்கள். இவன் சமாதானம் அடைய மாட்டானா? ராஜ்யத்தை கொடுத்து இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்க மாட்டானா?
13 ஆண்டு காலம் 12 வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம், 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு பாதிராஜ்யத்தை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லையே. இந்த பல பேர் சொல்லி சொல்லி பார்த்தார்கள், அப்பவெல்லாம் கேட்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ண பகவான் மிரட்டவே செய்தார். ஈருக்கு இடமும் கிடையாதுன்னு சொன்னானே அரியாசனத்தில் உட்காந்துட்டு. அப்ப பகவான் சொன்னார், இப்படியா சொல்லுகிறாய், நாளைக்கு என்ன நடக்கும் பார், 5 ஊராவது கொடு, கொடுக்கலன்னா உன் அரசாங்கமே இருக்காதுன்றார். 5 மாநகரும் கொடாத ஒழியில் இனி என்னதாகும் உனது அரசியல். பகவான் சொன்னார், என்னாகும் தெரியுமாடா. துரியோதனன் பதில் சொன்னான், என்ன ஆனாலும் ஆகட்டும், முடியாதென்றால் முடியாது, என்ன ஆனாலும் கவலை இல்லை. இப்படி எல்லாம் பேசினான். இப்போ முதல் தடவை பேசுறான் பாருங்கள். இப்போ சஞ்சயன் கிட்ட சொன்னா, 100 குழந்தைகளுக்கு தகப்பன் என் தந்தையான திருதராஷ்டிரன். 100 குழந்தைகளுக்கு தந்தையான திருதராஷ்டிரனுக்கு நானும் மாண்டு போய்விட்டேன் என்றால் ஒரு குழந்தை கூட மிச்சம் இருக்காது. ஆக போரினால் சாதித்தது இதுதான். துரியோதனன் பேசுகிறான், போரினால் சாதித்தது இதுதான். இதனால பழைய பகைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாங்களெல்லாம் மாண்டு போய் விட்டதனால், சார்ந்திருப்பதற்கு ஆளும் இல்லாத காரணத்தினால் பாண்டவர்களையே தன் புத்திரர்களாக கருதி எஞ்சிய நாட்களில் சமாதானமாக அவர்களோடு சேர்ந்து வாழும்படியாக நான் சொன்னதாக என் தந்தையினிடத்தில் போய் சொல் என்றான். அவனுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய மனமாற்றம் பாருங்கள். ஆவி பிரிகிற தருவாயில் தான் அவனுக்கு அறிவு வேலை செய்தது. ஆவி போகும் வேலைவாய் அவனுக்கு அறிவு வந்துற்றது. இனி வருகிற காலத்திலாவது பாண்டவர்கள் 5வரோடும் சேர்ந்து அவர்களையே புத்திரர்களாக கருதி சமாதானமாக எஞ்சிய நாளை கழிக்கும்படியாக நான் சொன்னதாக போய் சொல் சஞ்சயா என்றான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அஸ்வத்தாமாவுக்கும் கிருப்பருக்கும் அதிசயம் தாழ முடியவில்லை. ஒரு மனிதன் 100% கெட்டவனாக உலகத்தில் இருக்கவே முடியாது. 100% கெட்டவன் என்று நாம் நினைக்கிறவனிடத்தில் கூட ஒரு 20% மனசாட்சி இருக்கும். ஒரு மனிதன் 100% நல்லவனா இருக்க முடியாது. 100% நல்லவன் என்று நாம் நினைக்கிறவன் இடத்தில் ஒரு 20% பொய்மை இருக்கும். யாரிடத்தில் 80% வாய்மையும் உண்மையும் இருக்கிறதோ அவனை நல்லவன் என்று சொல்லுவோம். எப்படி? 20% பொய்மையை புறந்தள்ளிவிட்டு. யாரிடத்தில் 80% பொய்மை இருக்கிறதோ அவனை துஷ்டன் பொய்யன் என்று சொல்லுவோம், 20% நல்ல குணத்தை புறந்தள்ளிவிட்டு. ஆனால் அந்த 20% நல்ல குணத்திற்குள் இத்தனை அடுக்குகள் இருக்கிறது. முற்றிலுமாக எதிர்கதை தலைவனாக இருந்ததனால் அவனிடத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த சில நல்ல குணங்கள் கூட பளிச்சிட வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. சமந்த பஞ்சுகத்தில் விழுந்து கிடந்தான். ஆவி போகிற நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிரில் நின்று கொண்டிருக்கிறார். சமந்த பஞ்சகத்தில் விழுந்து கிடக்கிறான். அஸ்வத்தாமாவுக்கு செய்தி சொல்லிவிட்டு, சஞ்சயனிடத்தில் செய்தி சொல்லிவிட்டு, ஆவியை போக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தவனுடைய கண்களில் ஸ்ரீகிருஷ்ணன் பட்டார். பகவானை பார்த்தவுடன் கேட்டான் பாருங்கள், அங்கதான் நீயா நானா? கிருஷ்ணா நீயா இல்லை நானா? அவன் கேட்டான், கிருஷ்ணா 18 நாளா பாண்டவர்களுக்கு சகாயம் பண்றேன், இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்களை எதிர்த்து ஒரு யுத்தம் பண்ணிருக்கே, இந்த யுத்தத்துக்கு என்ன பேர் வைக்க போற? இதுக்கு பேர் மாய யுத்தமா இல்லை தர்ம யுத்தமா? துரியோதனன் கேட்டான். இது பேர் தர்ம யுத்தமா? அதர்மத்தை அழிக்கிறதுக்காக பூமிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ மாயா வழியையும் அதர்ம வழியையும் பின்பற்றி எங்கள் தாயாதிகளை எல்லாம் அழித்து கொன்றாயே, நீ நடத்தின யுத்தத்துக்கு பேர் தர்ம யுத்தமா? இதான் நீயா நானா? பகவான் சொன்னார், ஒரு அதர்மி, ஒரு அக்கிரமக்காரன், ஏராளமான நிதி படைத்தவன், பெரிய பலசாலி, அதிகாரம் அதிகமுடையவன்,
இத்தனை அதிகாரமும் பதவியும் பணமும் இருக்கிறது என்பதனால் அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டுக்கொண்டு இல்லாதவர்களையும் ஏழைகளையும் துணையில்லாதவர்களையும் அனாதைகளையும் பலமில்லாதவர்களையும் வீரமற்றவர்களையும் தரித்திரர்களையும் எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்கிற முடிவுக்கு ஒரு அதர்மி வருவான் என்றால், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒருவன் சட்டத்தை அகலப்படுத்தி கொண்டு அவனை அழித்தாலும் தவறில்லை என்றான் பகவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூமி வாழ வேண்டும் என்பதற்காக, உலகோர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அதர்மியை அழித்தாலும் தவறில்லை. பகவான் கேட்டார், ஒரு அதர்மியாக இருக்கிறவன் எல்லா தர்மத்தையும் மீறி நடப்பான், அது அவனுக்கு சரியாக இருக்கும், அவனை பொறுத்தவரையில் அது சரிதான் என்று அவன் சொல்லிக் கொள்வான். ஆனால் தர்மத்தை நேசிக்கிற ஒருவன் அதர்மத்தை அழிப்பதற்கு மட்டும் தர்ம மார்க்கத்திலேயே நின்றுதான் அழிக்க வேண்டும் என்று ஒரு அதர்மியே எதிர்பார்ப்பான். இதை விட முரண்பாடு எங்காவது இருக்கிறதா? பகவான் கேட்டார், இதை விட முரண்பாடு எங்காவது உண்டா? அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒருவன் தர்ம வழியிலேயே நின்று அதர்மத்தை அழிக்கணும்னு ஒரு அதர்மி எதிர்பார்க்கிறான். அப்படியானால் இதை விட முரண்பாடு உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது. பகவான் சொன்னார், ஆகவே இதுதான் வழி, உனக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு நியாயமானதுதான் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன். துரியோதனன் கேட்டான், நீ அறியாததா? கதையினால ஒருத்தனை அடிக்கும் போது அவனை இடுப்புக்கு கீழே அடிக்கப்படாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா? என்னை தொடையில் அடிச்சு வீழ்த்தின தர்மமா? இடுப்புல தொடங்கி மேல மேல அடிச்சு கொண்டு போகணும். கதை யுத்தம் பண்ணும்போது காலுக்கு கீழே தொடையில் அடித்து என்னை வீழ்த்துவது எப்படி தர்மமாகும்? சட்டப்படி அதர்மம். பீமன் என்னை வீழ்த்திய முறையே தவறு. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? நான் கேட்கிற கேள்விக்கு நீ சொல்ல போகிற பதில் என்ன? நீயா நானா? ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னான், இது இப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை. சொந்தக்கார பொண்ணு, பஞ்சவர்களின் மனைவி, பாஞ்சாலத்தான் மகள், மரியாதை மிகுந்த ராஜகுமாரி, அவள் சபைக்கு ஒற்றை ஆடையோட இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லி அத்தனை ஆடவர்கள் கூடியிருக்கிற சபையில் அந்த பெண்ணை பார்த்து நீ சொன்னது என்ன? கொண்டு வா அந்த அடிமையை, ஆடி விலைப்பட்ட தாதி, நீ வந்து என் மடியில் உட்கார் என்று சொன்னாயா இல்லையா? என் தொடையில் உட்கார வை என்றாய். இது நீ ஒரு பத்தினியை பார்த்து சொன்ன வார்த்தை. உனக்கு அன்றைக்கே தொடை வழியாகத்தான் உயிர் போகும் என்று தீர்ப்பு எழுதி ஆயிற்று. தொடையில் அடித்து வீழ்த்துவது மட்டும் அதர்மம். ஒரு பெண்ணை என் தொடையில் வந்த அமர் என்று சொல்லுவது அதர்மம் இல்லையா? உன்னை மட்டும் தர்ம வழியில் நின்று அழிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது எவ்வளவு அபத்தம். யாரை சொன்னாய்? சொந்த தாயாதிகளின் மனைவியை சொன்னாய். எவ்வளவு அதர்மமான வேலை. இப்படித்தான் உன்னை வீழ்த்தியது, தொடையில் அடித்து உன்னை வீழ்த்தியது முற்றிலும் சரிதான். நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான் துரியோதன். பகவான் சொன்னார், இரு, அன்றைக்கு ஒரு நாள் திருதராஷ்டிரனோடு பேசிக்கொண்டிருந்தாயே உன் தகப்பனோடு, அப்பொழுது உன் தகப்பன் கூட ஒரு காலகட்டத்தில் மனம் மாறி, வேண்டாம் துரியோதனா, அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடு, அதற்கு பிறகாவது தொல்லை இல்லாமல் இருந்து கொள்ளலாம் என்று உன் தகப்பன் சொன்னான். நீ கேட்கவில்லை. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்தவர் யார்? மைத்ரேய மகரிஷி. அந்த மகரிஷி சொன்னார், துரியோதனா வேண்டாம், இப்பொழுதாவது தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் பகைக்க வேண்டிய நாளெல்லாம் பகைத்தான். இப்பொழுது துரியோதனன் பரவாயில்லை என்று இந்த உலகம் உன்னை வாழ்த்தும். ஆகவே பேசாமல் அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிட்டு பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு. அதுதான் உனக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. அறிவுரை சொல்ல வந்தவர் மைத்ரேய மகரிஷி. அதற்கு மைத்ரேய மகரிஷி அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். நீ எல்லாம் ஒரு ஆளு, எனக்கு பெருசா அறிவுரை சொல்ல வந்துட்டியோ அப்படின்னு அந்த சபையில மைத்ரேய மகரிஷியை ஏளனப்படுத்துறதுக்காக தான் கட்டியிருந்த ஆடையை தூக்கிட்டு தன்னுடைய தொடை மேல தட்டி காட்டினாள்.
அவரை அவமானப்படுத்துவதற்காக அவர் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவன் தொடையை தட்டி காட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மகரிஷி சொன்னார், நீ அழிய வேண்டிய நாள் வரும். இப்ப ஆணவத்தில் எந்த தொடையை தட்டி காட்டுறியோ அந்த தொடை வழியா தான் உயிர் போகும் போடான்னு சார்.